ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 months வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல. என்ன ரீசன்னா, எனக்கு இந்த செகண்ட் இயர் 4th செம்ல நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க் இருந்தது. அதனால தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு நேற்று தான் ப்ராக்டிக்கல் கூட முடிஞ்சது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட எம்ப்ராய்டரி ரெக்கார்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ் சொல்லி தந்தாங்க, நிறைய டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 பேசிக் ஸ்டிச்சஸ் சொல்லி தந்தாங்க. அதில் ஒரு சாம்பிளுக்கு 2 ஸ்டிச்சஸ் கம்பைன் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சாம்பிளுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் போட்டேன். அண்ட் செகண்டாக இருக்கிற இந்த சைக்கிள் டிசைனுக்கு நான் ரன்னிங் ஸ்டிச்சும் லேசி டேஸையும் யூஸ் பண்ணி நான் இந்த சாம்பிளை ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் தேர்ட் சாம்பிள் பீகாக் சாட்டின் ஸ்டிச்சும் ஜிக்ஸாக் செயினும் நான் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். ஃபோர்த்தாக இருக்கிற இந்த புக்ஸ் டீ கப் நான் பிளாங்கெட் ஸ்டிச்சும் எர்விங் போனும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணது. ஃபிஃப்த்தாக இருக்கிற இந்த பைனாப்பிள் சாம்பிள் நான் நாட்டட் டைமண்டும் அவுட்லைனுக்கு சர்ஃபேஸ் கவுச்சிங் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் சிக்ஸ்த்தாக இருக்கிற இந்த 3 டிசைனுக்கு நான் ஃபர்ன் ஸ்டிச்சும் ஸ்டெம் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி போட்டேன். 7th இருக்கிற இந்த பேர்ட் வித் ட்ரீக்கு செயின் ஸ்டிச்சும் ஃபெதர் ஸ்டிச்சும் நான் யூஸ் பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட் 8th இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நான் ஃப்ளை ஸ்டிச்சும் கிராஸ் ஸ்டிச்சும் நான் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் வாஷ் டிசைனுக்கு நான் டீட்டாச்சு வீட்டரும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நான் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் 10th இருக்கிற இந்த மெர்மைட்க்கு நான் ஸ்பிளிட் ஸ்டிச்சும் கோரல் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். இப்போ 20 பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம 10 சாம்பிள் ஃபினிஷ் பண்ணதை பார்த்தாச்சு. மெஷின் எம்ப்ராய்டரி எங்களுக்கு சாம்பிள்லாம் இல்லை, நாங்கள் பிரிண்ட் அவுட் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த தேர்ட் டாபிக் அப்ளிக் பண்ண நிறைய டைம் ஆகும். மேம் ஷாப்லேயே வாங்கி ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. 4th டாபிக் ஸ்மாக்கிங். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆரோ ஸ்மாக்கிங், செகண்டாக இருக்கிறது ஃப்ளவர் ஸ்மாக்கிங், அண்ட் தேர்டு லீஃப் ஸ்மாக்கிங், 4th இருக்கிறது வேவ் ஸ்மாக்கிங். இந்த 4 டைப் ஆஃப் ஸ்மாக்கிங் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்டா இருக்கிற பீட் ஒர்க் நான் ரோஸ் டிசைன் எடுத்து நான் ஃபினிஷ் பண்ணேன். இது நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்டா இருக்கிற சீக்வன்ஸ் ஒர்க்கு நான் பட்டர்ஃப்ளை டிசைன் எடுத்து ஃபினிஷ் பண்ணேன். இதுவுமே நார்மல் நீடில் தான். அண்ட் நெக்ஸ்டா இருக்கிற ஜர்தோசி ஒர்க் இதுவும் நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டேசல்ஸ் அண்ட் ஃப்ரிஞ்சஸ். டேசல்ஸ் செகண்டாக இருக்கிறது ஃப்ரிஞ்சஸ். இது ரெண்டுமே நம்ம சாரீஸ் நிறைய பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மிரர் ஒர்க். 3 டைப்ஸ் ஆஃப் மிரர் ஒர்க், ஸ்கொயர், ரவுண்ட் அண்ட் டைமண்ட் மிரர் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோன் ஒர்க். இது நான் ஃபுல்லாமே பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 8 ட்ரெடிஷ்னல் ஸ்டிச்சஸ் இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காந்தா, இது ரன்னிங் ஸ்டிச்சஸ் மாதிரியே தான். இதுக்கு நான் ஃபாக்ஸ் டிசைன் எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் சிக்கன் கறி. இது ஃபுல் ஒயிட் த்ரெட்ல தான் போடணும். டிசைன்ஸும் இருக்குதுல. அண்ட் நெக்ஸ்ட் கசூட்டி. இதில் ஒரு செப்பரேட் டிசைன் மட்டும் தான் போடணும், அது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஜர்தோசி பார்த்துருப்போம். ட்ரெடிஷ்னல்லையும் ஒரு ஜர்தோசி வரும். நெக்ஸ்ட் கட்ச் ஒர்க்கு. இது நான் அடிஷ்னலாக நான் மிரர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மிரர் வராது. நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல்லையும் ஒரு மிரர் ஒர்க் இருக்கு. ஸ்கொயர் மிரர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆரி ஒர்க். நான் இது இப்போதான் கற்றுக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு போட. நெக்ஸ்ட் புல்காரி ஸ்டிச். இதுக்கும் செப்பரேட் ஷேப்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட் கிராச்சட். அண்ட் எனக்கு இந்த எம்ப்ராய்டரி ரெக்கார்டில் அடிஷனலாக ஆக்சசரிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேக் 3 டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஸ்டிச் பண்ணணும். 10 inch, 12 inch அண்ட் 15 inch. அதை இந்த ரெக்கார்டில் பேஸ்ட் பண்ண முடியாது, அது தனியாக நாங்கள் ஒரு பேக்கில் போட்டு தான் சப்மிட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஹேட்டு. இது 2 டைப்பாக தைக்கணும். ஒன்று கிட்க்கு, ஒன்று விமென்க்கு. நெக்ஸ்ட் போ நார்மலாக ஒயிட் ஆர் பிளாக்ல நார்மல் போ ஒன்று, அப்புறம் டெக்கரேட்டிவ் போ நான் பிரிண்டட் கிளாத்ல பண்ணேன். நெக்ஸ்ட் பர்சன் பவுச்சு, நார்மல் பவுச்சும் பர்ஸும் நான் ஸ்டிச் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெக்கார்ட் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட ரெக்கார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.